ஸோ ஹே கைஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சீரீஸோடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுடைய அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேசிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கியூஎல்னால் என்ன, டேட்டா பேஸஸ்ன்றது ஏன் இருக்குது, டேட்டாஸ்னால் என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ சீரீஸை பார்த்தீங்கன்னா கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நல்லாவே புரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஏன் டேட்டா பேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். சரி ப்ரோ, நான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பற்றி கற்றுக்க போகிறேன், சும்மா எஸ்கியூஎல் பற்றி எனக்கு தெரிஞ்சால் போதும்ல, ஏன் நான் டேட்டா பேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ டேட்டா பேஸஸ்ன்றதில் தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்ஸும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா டேட்டாஸை வந்து டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா ஆல்சோ ஒரு டேட்டா பேஸ் நடக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் அட்டாக் தான். ஸோ அதுக்கு நம்ம டேட்டா பேஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இன்னும் நல்ல எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை பார்த்திங்கன்னா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா பேஸஸை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வாட் இஸ் டேட்டா. ஸோ டேட்டாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நானே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னா இப்போ இது எல்லாமே டேட்டாஸ் தான். இப்போ என்னுடைய சேனல் நேம் அது ஒரு டேட்டா தான், என்னுடைய இமெயில், என்னுடைய பாஸ்வேர்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா தான். ஸோ இது மாதிரியான விஷயங்களை தான் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸுன்றது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சொன்ன டேட்டாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டான வேலை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற இடம் தான் பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா பேஸில் வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதை தவிர்த்து நம்மளால் ஈஸியாக அதில் சர்ச் பண்ணி நம்மளுடைய டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும், ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண டேட்டா அப்டேட்டும் பண்ணிக்க முடியும், நம்ம அதில் இருக்க டேட்டாஸை பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக மேனேஜும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேட்டா பேஸஸோடைய ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலே எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ப்ரொஃபைல், அதோடைய போஸ்ட், அதோட லைக், கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேட்டா பேஸஸில் பார்த்திங்கன்னா என்னுடைய பேரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் எந்த சோஷியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேம் தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒய் நாட் யூஸ் எக்ஸல் ஷீட். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ நம்ம ஏன் ப்ரோ நம்ம டேட்டா பேஸஸ்ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக்குள்ளே போகணும், நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி எக்ஸல் ஷீட் இருக்குது, அதிலே நம்மளால் வரிசையாக ஸ்டோர் பண்ணிக்க முடியுமே, நம்ம ஸ்கூலில் இல்லை நம்ம காலேஜஸில் அட்டண்டன்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஏன் நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு போகிறது இல்லைன்னா, ஸோ டேட்டா பேஸஸில் பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை பார்த்திங்கன்னா அட் அ டைமில் ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மல்டிபிள் யூசர் ஆக்சஸ் டேட்டா பேஸஸ்க்கு இருக்குது. ஸோ எங்கேருந்து வேணாலும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணலாம் இஃப் இட்ஸ் ஹோஸ்டட் இன் இன்டர்நெட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் அதிகம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸை யூஸ் பண்ண போகிறோன்னா நம்மளுக்கான யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டா பேஸில் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட் சர்ச்சிங் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ என்ன எக்ஸல் ஷீட்டில் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 1000 to 2000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இப்போ நம்ம சப்போஸ் எதாவது சர்ச் பண்ணுறோன்னா சர்ச் ஆகும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் ஃபாஸ்ட்டான ஒரு சர்ச்சிங் ஸ்பீட் நம்மளுக்கு டேட்டா பேஸில் கிடைக்கும். ஸோ அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேட்டா பேஸோடைய காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ டேபிள்ஸ், ரோஸ், காலம்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா மெயினான காம்போனன்ட்ஸ். ஸோ டேபிள்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஸோ ஒரு என்டையரான ஒரு டேபிளை பற்றி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம், இது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கஸ்டமர் டேபிள் அப்படின்ற கஸ்டமர் டீட்டெயில்ஸுன்ற ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ்னு போட்டு இங்கே கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்ம ஒரு டேபிள்னு சொல்லுவோம். இந்த டேபிளோட பேர் பார்த்திங்கன்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸ், இதுதான் இந்த டேபிளோடைய பேர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரோஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரோட யூனிக்கான கஸ்டமரோடைய ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு என்டையர் டேட்டாவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரோலே கிடைக்குது. இங்கே பாருங்கள், 1 பில்லி, அட்ரஸ் NY, ஏஜ் 22, இது பார்த்திங்கன்னா ஒரு என்டையர் பர்சனோடைய ரெக்கார்ட். அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா எலிஸ், லண்டன் 19, இது பார்த்திங்கன்னா ஒரு என்டையர் பர்சனோட ரெக்கார்ட். அதுதான் பார்த்திங்கன்னா ரோஸுங்கிறது பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா காலம்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலமும் ஒரு யூனிக்கான அட்ரிபியூட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா. ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் ஐடிங்கிறது ஒரு அட்ரிபியூட், இங்கே நேம்ங்கிறது ஒரு அட்ரிபியூட், அடுத்து அட்ரஸுங்கிறது ஒரு அட்ரிபியூட், ஏஜுங்கிறது ஒரு அட்ரிபியூட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காலமையும் பார்த்திங்கன்னா நம்ம அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல்னால் என்ன.
ஸோ எஸ்கியூஎல்லோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு குவாரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம்ல டேட்டா பேஸ்ன்ட்டு, அந்த டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ண தான் நம்ம இந்த எஸ்கியூஎல்லை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பேசிக்கான எஸ்கியூஎல் க்யூரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான எஸ்கியூஎல் க்யூரி. இந்த குவாரி என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்க டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் பார்த்திங்கன்னா இது ரிட்ரீவ் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான எஸ்கியூஎல் குவாரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுன்றத பார்த்திங்கன்னா நம்மளுக்கான டேபிள் நேம். ஸோ அடுத்து நம்ம ப்ராக்டிகல் செஷனில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கியூஎல் குவாரிஸில் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹவு வெப்சைட்ஸ் யூஸ் எஸ்கியூஎல். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ எங்கே ப்ரோ நம்ம வெப்சைட்டில் அப்படியே என்ட்ரி பண்ணுறமே ப்ரோ, அது வந்து பின்னாடி பேக் எண்டில் போய் இது பேக் எண்ட் ப்ரோக்ராம் தானே ஹேண்டில் பண்ணுது, எப்படி நீங்கள் எஸ்கியூஎல் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து யூசர் வந்து இப்போ நான் ஒரு வெப்சைட் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூடியூப் சேனலே என்னுடைய இன்னொரு இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன்னு வைங்க, அதில் நான் லாகின் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா google.comனு போடுறேன், அக்கௌண்ட் லாகின் கேட்குது. அக்கௌண்ட் லாகினில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ், என்னுடைய இமெயில், என்னுடைய பாஸ்வேர்டெலாம் நான் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் யூசர் பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு டேட்டாவை கொடுக்குறான். ஸோ அது பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் குவாரியாக கன்வெர்ட் ஆகும். எப்படி கன்வெர்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, பேக்கெண்ட் நம்மளுக்கான பேக்கெண்ட் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை சப்போஸ் இப்போது பிஹெச்பியோ இல்லை இந்த மாதிரியான பேக்கெண்டு லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸை பார்த்திங்கன்னா ஒரு எஸ்கியூஎல் குவாரியாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருக்கிறது யூடியூபோடைய டேட்டா பேஸுக்கு பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணோம். ஸோ அங்கே சென்ட் பண்ணி அங்கே வந்து ஷார்ட் பண்ணி பார்க்கும், ஓகே இந்த யூசர் நேமில் இந்த பாஸ்வேர்டில் பார்த்திங்கன்னா யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. சப்போஸ் இந்த யூசர் நேம் கரெக்டு பட் பாஸ்வேர்டு தப்புனாலும் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு இன்கரெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். சப்போஸ் இப்போ நாங்கள் என்ட்ரு பண்ண யூசர் நேம் இந்த இமெயிலும் இருக்குது, அந்த பாஸ்வேர்டும் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா, ஓகே இந்த பேரில் இருக்குது, இதோடைய க்ரெடென்ஷியல்ஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து திருப்பி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் ப்ரொவைட் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிட்டோன்ற பேஜ் வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான எஸ்கியூஎல் பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டில் ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாப்புலரான டேட்டா பேஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா MySQL, PostgreSQL, அப்புறமா மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கிள் டேட்டா பேஸ், SQLite, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டேட்டா பேஸஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒய் செக்யூரிட்டி மேட்டர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஓகே ப்ரோ, SQL இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி இப்போ சப்போஸ் டேட்டா பேஸ் ஹேக் பண்ணுறதுனாலும் அவனால் சும்மா நம்மளுடைய பேர் இது தானே எடுக்க முடியும், ஏன் நம்ம இதை பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படின்னு கேட்கலாம். SQL இன்ஜெக்ஷன் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா டேட்டா பேஸஸில் வெறும் உங்களுடைய யூசர் டீட்டெயில்ஸ் மட்டும் ஸ்டோர் ஆகுது, உங்களை பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் டேட்டா பேஸில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஜிமெயில், என்னுடைய பாஸ்வேர்டெலாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஹேக்கர் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்வேர்டு அண்டு இமெயிலை பார்த்திங்கன்னா அவனால் ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சால், ஸோ சப்போஸ் அவனால் அதை எடுக்க முடிஞ்சுன்னா அவனால் என்ன பண்ண முடியும்னா, என்னுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்டை தப்பான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் இமெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்சிட்டிவான விஷயம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக நம்ம டேட்டா பேஸஸில் செக்யூராக வச்சுப்போம். ஸோ தேங்க்யூ. இந்த சீரீஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.